எப்பா 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 எங்கேயா இருந்தீங்க இத்தனை நாளா? இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பவுலிங்கை எங்கேயா ஒளிச்சு வச்சிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்சிபியில் கேட்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச் ஜிடிக்கு எகென்ஸ்டா ஸோ வெறித்தனமான ஒரு பவுலிங் சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. டாஸை வின் பண்ணி நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு சூப்பரான ஒரு மூவ் அப்படிங்கிறத பண்ணி டோட்டலாக குஜராத் டைட்டன்ஸை பேக் டு பேக் மேட்ச்சில் வீழ்த்துறதுக்கு ஒரு அருமையான அடித்தளத்தை போட்டு கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு எகென்ஸ்டான இந்த ஒரு ரிவெஞ்ச் வீக்கில் ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சு பிளேயிங் லெவனில் நாங்கள் எந்த சேஞ்சும் பண்ணலப்பா, எங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் நாங்கள் என்ன ஒரு 11ஓட போனோமோ அதே 11ஓட போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த சேஞ்சுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணி உள்ளே வந்தாங்க சகா அண்ட் சுப்மன் கில். ஸோ ஒரு டேஞ்சரஸ் ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படின்னு லாஸ்ட் இயர் அழைக்கப்பட்ட அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை ஒரு வெறித்தனமாக டிஸ்மேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்பெஷலி இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கண்டிப்பாக சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வித்திமன் சகாவை ஒரு ரனில் தினேஷ் கார்த்திகோட கேட்ச் மூலியமாக வெளியேற்றினார். அடுத்தது கேப்டன் சுப்மன் கில்லையும் நம்மளுடைய சிராஜ் வைஷக் விஜயகுமாரோட கேட்ச் மூலியமாக வெளியேற்றினார். ரெண்டு பேருமே டபுள் டிஜிட்டே தொடல. வித்திமன் சகா வெறும் ஒரு ரன்னு, ஸோ சுப்மன் கில் 2 ரன்னு, ரெண்டு பேருமே 7 பாலை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டும் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாதி குஜராத் டைட்டன்ஸ் டீமை சம்பிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்குது. என்னென்னா அவர் ஒரு கன்சிஸ்டன்சி, அவர் இறங்கின எல்லா ஐபிஎல்லையுமே மேட்சஸில் டபுள் டிஜிட் ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறார். அவருடைய லோயஸ்ட் ஸ்கோரே 12 அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற சாய் சுதர்ஷனை இன்னைக்கு நம்மளுடைய ஆர்சிபி சாய்ச்சாங்க. அந்த ரெக்கார்டையும் முடிச்சு வச்சாங்க அப்படிங்கிறது உண்மை. 14 பால் ஃபேஸ் பண்ண சாய் சுதர்ஷனால் அந்த ஒரு ஆர்சிபி பவுலிங் லைனப்பை எதிர்த்து வெறும் 6 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. கேமரன் கிரீன் அவரோட விக்கெட் எடுத்து அசத்தினார். அடுத்தது ஷாருக் கான் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவான ஒரு மிகப்பெரிய ஃபார்முக்குள்ளே அவர் வந்துட்டு இருந்தார். ஷாருக் கான் அப்பப்போ பவுண்டரிஸ் அப்படிங்கிறதுல அடித்து சிக்ஸரையும் பறக்க விட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு டைமில் இந்த ஒரு மேட்ச்சில் அடித்த ஃபஸ்ட்டு 6 ஷாருக் கானோட பேட்டில் தான் வந்தது. ஷாருக் கான் 37 ரன்கள் எடுத்து 24 பாலில் 37 ரன் இருக்கும்போது விராட் கோலி தலைவன் நச்சுன்னு ஒரு த்ரோ ஒன்று அடிச்சு, தம்பி நீங்கள் ரன் அவுட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிஸ், அவருடைய அந்த டெத் கிஸ் அப்படிங்கிறத கொடுத்து வெளியே அனுப்புவார். அதெல்லாம் பார்க்கும்போது விண்டேஜ் ஆர்சிபியோட வைப்ஸ் வந்துருச்சுரா மாப்பிள அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு மிகப்பெரிய வைபாகவே இருந்தது. ஸோ அடுத்தது டேவிட் மில்லர் அண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய ராகுல் திவேத்தியா, இவங்களை பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா ஒன்ஸ் ஷாருக் கான், டேவிட் மில்லர், திவேத்தியாங்கிற ஒரு டெத் பவுலிங் அப்படிங்கிற ஒரு நம்மளோட காம்பினேஷனுக்குள்ளே அவங்களுடைய அந்த ஒரு பேட்டிங் படை அப்படின்னு உள்ளே இறங்கும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா டேவிட் மில்லர் ஒரு இன்டர்நேஷனல் சைடில் அவர் ஒரு தரமான ஃபினிஷரு. ராகுல் திவேத்தியாவோட கேலிபர் எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும். பட் டேவிட் மில்லர் ஒரு நல்ல ஒரு காமியோ ஆடினார்னு சொல்லணும். 20 பாலை ஃபேஸ் பண்ணி 30 ரன்கள். கரண் சர்மாவோட ஓவரில் மேக்ஸ்வெல் கிட்ட அவுட் ஆவார். ஸோ ராகுல் திவேத்தியா அப்பப்போ அருமையான ஷாட்ஸ் ஆடி இருந்தாலும் ஸோ அவர் டெத் ஓவர் வரைக்கும் நான் 20 ஓவர் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஆடிட்டு இருந்தார். பட் ஆனால் ராகுல் திவேத்தியாவை 21 பாலில் 35 ரன்கள் மட்டுமே அடிக்கிட்டு 5 பவுண்டரி ஒரு சிக்ஸர்னு சொல்லி யாஸ் தயால் ஒரே ஓவரில் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து காலி பண்ணுவார். ஏன்னா அந்த இடத்துல அவர் எடுத்த 2 விக்கெட் குரூஷியலான விக்கெட்டு. ஸோ ராகுல் திவேத்தியா, ரஷீத் கான் 2 பேர்த்தையும் ஒரே ஓவரில் அந்த இடத்துல காலி பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய தலைவன் ஒரு வேற லெவல் சம்பவத்தை அந்த இடத்துல ஒரே ஓவரில் 2 விக்கெட்னு பண்ணிட்டு போவார். ஸோ அடுத்தது தான் அவங்களுடைய அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூலை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி விஜய் சங்கரை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. கமெண்ட்ரிலேயே பேசிகிட்டே இருந்தாங்க, என்னப்பா இது விஜய் சங்கர் உள்ளே வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் சங்கர் உள்ளே வந்ததும் ஒரு பெரிய சம்பவம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டீம் ஹேட்ரிக் அப்படிங்கிறத அந்த இதில் லாஸ்ட் ஓவரில் நம்ம பண்ணோம். வைஷக் விஜயகுமார் தான் அந்த 20வது ஓவர் அப்படிங்கிறத போட்டிருப்பார். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்க அப்படின்னா மோஹித் சர்மா வந்தார் சென்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செகண்ட் பாலில் நடக்க வைப்பாங்க. செகண்ட் பால் ஒரு ரன் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா வைஷக் விஜயகுமார் விக்கெட் எடுக்க, செகண்ட் பால் ரன் அவுட்டு. அடுத்தது விஜய் சங்கர் நான் தூக்கி 6 அடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவரும் அவுட் ஆகி வெளியேற டோட்டலாக டீம் ஹேட்ரிக்கோட ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபியோட பவுலிங் பாராட்டப்படக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்வப்னில் சிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு ஓவர் கொடுக்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் 1 ரன் தான் கொடுத்துருப்பாரு. முகமது சிராஜ் 4 ஓவரில் 29 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டு. யாஸ் தயால் 4 ஓவரில் 21 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டு. ஸோ அவரோட எக்கானமி 5.2 தான். இது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஸோ வேர்ல்டு கப் ஸ்குவாட் செலக்ட் ஆனதுக்கப்புறமா யாருமே வேர்ல்டு கப் பிளேயர்ஸ் ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதை இன்னைக்கு முடிச்சு வச்சிருக்கிறார் நம்மளுடைய சிராஜ். 4 ஓவருக்கு 29 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து தலைவர் 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. கேமரன் கிரீன் 1 விக்கெட்,
அபிஷேக் விஜயகுமார் லாஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்டுகள் அப்படின்னு எடுத்து ஒரு அருமையான கேட்ச். ஸோ அவர் எடுத்தது தான் அந்த ஒரு தரமான கேட்ச். அதுலேயும் இன்வால்வ் ஆனார், ரன் அவுட்லையும் இன்வால்வ் ஆனார். கரண் சர்மா மட்டும்தான் இன்னைக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸாக போயிருந்தாலும் அந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க தேவையில்ல. ஏன்னா ஆர்சிபியோட பியூர் டாமினேஷன் இன் பவுலிங் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த இடத்துல ஒரே ஒரு ஓவர் போட்ட ஸ்வப்னில் சிங்கை தவிர மீதி எல்லா ஆர்சிபி பவுலர்ஸும் வி ஆர் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பவுலிங்கில் விக்கெட்களை அள்ளி குவிச்சிட்டாங்க. ஸோ 147 ரனுக்கு குஜராத் டைட்டன்ஸ் 10 விக்கெட்டுகளையும் இழந்து இப்போ 148 ரன்ஸ் அடித்தா நீங்கள் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மஸ்ட் டூ ஆர் டை மேட்ச்சில் ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸில் கிளம்புறாங்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கிங் கோலியோட அந்த ஒரு அதிரடியான ஆட்டத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சின்னசாமியில் ஒரு குஜராத் டைட்டன்ஸ் மாதிரியான நல்ல ஒரு பேட்டிங் வச்சிருக்கிற அந்த ஒரு படையை 147க்கு ஆல் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தரமான விஷயம் தான். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.